இன்னொரு பக்கம் ஒரு தகவல் வெளியாக இருக்குது, ப்ராபப்ளி அது உண்மையாக தான் இருக்கும்னு நம்புவோம். அடுத்த 48 மணி நேரங்களுக்குள்ள இந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை பாகிஸ்தானில் ஆரம்பிச்சிரும்னு ஒரு நல்ல செய்தியாக வந்திருக்கு. ஜேடி வேன்ஸ் கிட்ட இதை பற்றி கேட்குறாங்க, என்னங்க ஏதோ பேசுகிறாங்க, சில விஷயங்கள் அடிபடுது, இதை பற்றிலாம் சொல்ல முடியுமா அப்படின்ட்டு. இப்போ வேன்ஸ் என்ன சொன்னார், எங்கள் தலைவர் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அவர் சும்மா இந்த சின்ன சின்ன டீல்லாம் ஆசைப்படுற ஆள் கிடையாது. அவருக்கு ஒரு கிராண்ட் பார்கென் வேணும்னு சொல்கிறாராம். அதாவது ஈரான் கிட்ட அமெரிக்கா எதிர்பார்க்கறதுல அதை ஈரான் ஒத்துக்கணும். அமெரிக்கா எதிர்பார்க்கறது பெரிய விஷயன்றது அமெரிக்காவுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதான் இவருங்க சொல்லியிருக்காரு கிராண்ட் பார்கென்ற வார்த்தைகள் மூலமாக. ஸோ இதை மட்டும் நடந்துச்சுனாக்கா அதுக்கப்புறம் சின்ன சின்ன டீல் வச்சு என்னங்க பண்ணுறது, மொத்தமாக நம்மளுக்கு ஒரு நிம்மதி கிடைக்குன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ ட்ரம்ப்போட மனநிலை இப்படி தான் இருக்காமா, பெருசாக எதிர்பார்க்கறது. அமெரிக்கா ஈரானுக்கு எக்கனாமிக் நார்மலைசேஷன் அப்படின்ற ஆஃபரை முன் வச்சிருக்கு. ஜேடி வென்ஸ் அஃபிஷியலாக சொல்லியிருக்காரு. இதை குழம்பிடாதீங்க, இதை நம்ம 2 வகையில் எடுத்துக்கலாம். ஒன்று, இதுவரை காலமும் ஈரான் மேலே சாங்ஷனாக போட்டு அந்த நாட்டோட பொருளாதாரத்தை சந்தி சிரிக்க வச்சுருக்காங்களா அமெரிக்கா, அந்த எல்லா சாங்ஷன்ஸை லிஃப்ட் பண்ணுவாங்க. ஒன்று. ரெண்டாவது, ஈரான் கேட்டுக்கிட்டு காம்பன்சேஷன். இப்போ அவங்க கணக்கு போட்டபடி பார்த்தீங்கன்னாக்கா ஈரானில் அமெரிக்க இஸ்ரேல் படையால் ஏற்பட்டிருக்க இழப்புன்றது ஒரு 25 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை கூட அமெரிக்கா கொடுக்க ரெடியாக இருக்கலாம். இவர் அதை தான் மென்ஷன் பண்ணி இங்கே சொல்கிறாருன்னு நாம் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ நாங்கள் ஈரானுக்கு எல்லாமே பண்ண ரெடியாக இருக்கோம், அதெல்லாம் நாங்கள் பண்ணணும்னாக்கா ஒரு நார்மல் கண்ட்ரியாக ஈரான் பிஹேவ் பண்ணணும்னு சொல்கிறாரு. அமெரிக்கா பொறுத்தவரை ஈரான் ஒரு பயங்கரவாத நாடு தானே, அதான் இங்கே மறைமுகமாக சொல்கிறாப்புல. அவங்கள சாதாரண நாடாக இருக்க சொல்லுங்கள், அதுக்கப்புறம் கண்டிப்பாக நாங்களாம் பண்ணி கொடுப்போன்னு அஷ்யூர் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ லிபியா சைடில் என்ன சொல்லுவாங்க யோசிச்சு பாருங்களேன். இதே மாதிரி தான் நாங்கள் நம்பணும், ஈரான் நம்பணுமா அப்படின்னு அவங்க கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. சரி, அந்த கதையை விடுங்க, அதை பற்றி தனி வீடியோ போஸ்ட் பண்ணுறவங்களுக்கு.